தங்களின் உரிமையை கேட்பதால் சில ஆதிக்கவாதிகள் தமிழர்களை ஆதிக்கவாதிகள் என்று கூறுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கோட்சேவின் கொள்கைகளை புனிதப்படுத்துபவர்கள் திமுகவின் தேசப்பற்றை கேள்வி கேட்பதாகவும் விமர்சனம். கரூர் உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் ஆய்வு. லண்டனில் தான் அரங்கேற்றியுள்ள சிம்போனி இந்தியாவின் பெருமை என இளையராஜா உருக்கம். நிகழ்ச்சி நன்றாக நடைபெறும் என்று வேண்டிக் கொள்வதாகவும் கோரிக்கை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளோதான், முடிவு. இது மேலே யாரும் வரப்போறதில்லை. விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் நிர்வாகியை கன்னத்தில் அறைந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொன்னாடை அணிவிக்க வரிசையில் வராததால் நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்வு. காரைக்குடி பல்லவன் ரயில் இன்றும் நாளையும் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கம். மதுரை செல்லும் வைகை ரயில் 2 நாட்களுக்கு எழும்பூருக்கு பதில் தாம்பரத்திலிருந்து புறப்படும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தாய் மகள் கொலை வழக்கில் கைதானவர் தப்பியோட முயற்சி. காலில் சுட்டுப்பிடித்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. ஓசூர் அருகே குழந்தை திருமணம் செய்து சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற அதிர்ச்சி சம்பவம். பாட்டியளித்த புகாரில் சிறுமியின் தாய், தாய்மாமன் உள்ளிட்ட 3 பேர் கைது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் அதிமுக கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசு. கூட்டம் முடிந்தவுடன் பரிசுகளை வாங்க முண்டியடித்து சென்ற மக்கள். 64 790 117 கட்டில் எடுத்து கொடுங்க. அதிக குழந்தைகள் பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும். குழந்தை கட்டுப்பாடு விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடு பேட்டி. ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தான் வெளியேறினால் காஷ்மீர் பிரச்சினை தீர்க்கப்பட்டுவிடும். லண்டனில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. நடிகை ரன்யாவிடமிருந்து இதுவரை 17 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம், பணம் பறிமுதல். 24 நாட்கள் காவலில் சிறையில் அடைப்பு. பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் முடிவு கட்டுப்படுவோம். ஹமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. சாம்பியன்ஸ் கோப்பை அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது நியூசிலாந்து. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் பலப்பரீட்சை. சென்னையில் சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 64,160 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆபரண தங்கம். வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்வு. தங்களின் உரிமையை கேட்பதால் சில ஆதிக்கவாதிகள் தமிழர்களை ஆதிக்கவாதிகள் என்று கூறுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கோட்சேவின் கொள்கைகளை புனிதப்படுத்துபவர்கள் திமுகவின் தேசப்பற்றை கேள்வி கேட்பதாகவும் விமர்சனம். கரூர் உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் ஆய்வு. லண்டனில் தான் அரங்கேற்றியுள்ள சிம்போனி இந்தியாவின் பெருமை என இளையராஜா உருக்கம். நிகழ்ச்சி நன்றாக நடைபெறும் என்று வேண்டிக் கொள்வதாகவும் கோரிக்கை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளோதான், முடிவு. இது மேலே யாரும் வரப்போறதில்லை.
விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் நிர்வாகியை கன்னத்தில் அறைந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொன்னாடை அணிவிக்க வரிசையில் வராததால் நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்வு. காரைக்குடி பல்லவன் ரயில் இன்றும் நாளையும் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கம். மதுரை செல்லும் வைகை ரயில் 2 நாட்களுக்கு எழும்பூருக்கு பதில் தாம்பரத்திலிருந்து புறப்படும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தாய் மகள் கொலை வழக்கில் கைதானவர் தப்பியோட முயற்சி. காலில் சுட்டு பிடித்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. ஓசூர் அருகே குழந்தை திருமணம் செய்து சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற அதிர்ச்சி சம்பவம். பாட்டியளித்த புகாரில் சிறுமியின் தாய், தாய்மாமன் உள்ளிட்ட 3 பேர் கைது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் அதிமுக கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசு. கூட்டம் முடிந்தவுடன் பரிசுகளை வாங்க முண்டியடித்து சென்ற மக்கள். 64 790 117 கட்டில் எடுத்து கொடுங்க. அதிக குழந்தைகள் பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும். குழந்தை கட்டுப்பாடு விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடு பேட்டி. ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தான் வெளியேறினால் காஷ்மீர் பிரச்சினை தீர்க்கப்பட்டுவிடும். லண்டனில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. நடிகை ரன்யாவிடமிருந்து இதுவரை 17 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம், பணம் பறிமுதல். 24 நாட்கள் காவலில் சிறையில் அடைப்பு. பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் முடிவு கட்டுப்படுவோம். ஹமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. சாம்பியன்ஸ் கோப்பை அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது நியூசிலாந்து. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் பலப்பரீட்சை. சென்னையில் சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 64,160 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆபரண தங்கம். வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்வு.